ஓகே, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து சாப்பிட போகிறோம். முடிவு பண்ணிட்டியாமா? ஸ்வீட் கிடைக்குமாங்க? ஸ்வீட் நானே ஒரு ஸ்வீட். உனக்கு என்னத்துக்கு ஒரு ஸ்வீட்? இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. சொல்லுங்க, எனக்கு ஸ்வீட் சாப்பிடுங்க. தாலி சரி, யாராவது இடிச்சு விட்றாதீங்க. குல்ஃபி வேணுமா? குல்ஃபி. ஐயோ, இந்த குல்ஃபியே வேணாம்ப்பா. ஒரு வாட்டி இங்கே தான் ஏதோ குல்ஃபி வாங்கி சாப்பிடுவோம், கேவலமாக இருந்துச்சு. அங்கேருந்து என்னால் குல்ஃபி வாங்க முடியாது, இல்லைன்னா வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன் அங்கேருந்து குல்ஃபி வாங்க முடியாது? இந்தியாவிலேருந்து எப்படி நான் வாங்கிட்டு வந்தேன்? உனக்கு குல்ஃபி செய்ய தெரியாதா? நீங்கள் தான் ஊரில் எல்லாத்தையும் செய்வீங்க. உங்களுக்கு எங்களை பார்த்தா எப்படி வடக்கினோம் அப்படின்னு இருப்பீங்களா? சரி பேபி, இன்னைக்கு டெம்பிள் டேட்ல இன்னொன்று என்னத்தமா செய்யறேன். I'm going to have never have I ever. அப்படின்னா என்ன? தஷ்வின். Never ever. அன்னைக்கு தானே பேபி எக்ஸ்பிளைன் பண்ணேன். மறந்துடுவேன்னு தெரியாதா நானே? என்னது அப்படின்னா? நீங்க செஞ்சிருக்கீங்களா இல்லையா? நான் செஞ்சிருக்கேனா இல்லையாவா? இஃப் நீங்க செஞ்சிருக்கீங்கன்னா I have அப்படி சொல்லணும். இப்போ நீங்க செஞ்சது இல்லைன்னா அந்த மாதிரி never அப்படின்னு சொல்லணும். ஓகேயா? என்ன கேள்வி என்ன கேட்கலாமா? ஆமா. ஓகே. இப்போ நான் போய் தஷ்வின்னு சொன்னேன். ஸோ நான் தான் கேட்பேன். நீ என்ன கேட்க போறியா? நானும் கேட்க போறேன். ஓகே, கேன்லா. நம்ம முதல்ல சாப்பிட்றதுக்கு எடுத்துப்போம். பிகாஸ் எனக்கு வயிறு பசிக்குது. எனக்கும் பசிக்குது. ஓகே, நாங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியும், பிரிஃபில்ஸில் அந்த தொங்கு கடை இருக்கு இல்லையா, போரிங் அந்த கடை கண்டிப்போம். நாங்கள் பிரிக்ஃபீல்டில் இந்த இங்கே ஆரஸ்வரம் கடைசியில் ஒரு கடை இருக்குது. ஸ்டால்லாம் நல்லாயிருக்கும் சாப்பாடு. சூப் கம்மி. சூப் ரிவ்யூ பண்ணோம். ரொம்ப அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, நல்லாயிருக்கும் இங்கே. நான் ரொம்ப நாள் இங்கே சாப்பிடுவேன். சூப் அலிலா ஏதாவது சூப் அலி வந்து காஜாங்கில் இருக்குது. சூப் அலி போமா, சூப் அலி. சூப் நல்லா இருக்கு, பட் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா ஆட்டரிச்சி இல்லை, எல்லாமே கொழுப்பாக தான் இருக்குது, எலும்பு. பட் நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ சூப் நல்லா இருக்குலாம் இல்லை, எப்போதும் அப்படி இல்லை, நல்லாயிருக்கும். பட் இன்னைக்கு தெரியல, நாட் அவர் டே ஃபார் திஸ் சூப்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம சூப் அள்ளி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் வேஸில் ரெஸ்டாரண்ட் சூப் அலி அப்படின்னு தரலாம். காஜாங்கில் இருக்கு. அப்படியே உங்களுக்கு கேரள சைடில் வேணும்னா மஜிஜாமே கிட்ட இருக்குது கடை, பேர் மறந்துட்டேன். உன்னை கூட்டி பண்ண முடியும்? கூட்டி போவேன். எல்லா ஆட்டும் உன்னை கூட்டி போக முடியுமா? சொல்லு, நீ கூட்டி பண்ணுவ? அடிக்கல, அடிச்சு அந்த பயம் இங்க இருக்கணும். அந்த பயம் இருக்கணும்டா. சரிங்க. நானே இருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆகிட்டு உள்ள ஸ்வீட்டாக இருக்கும்னு நினச்சி நீ செய்யாத எதுவுமே ஏறி நான் சொல்லித்தரேன். கூட இருக்கு இல்லைங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? நீயே சமைச்சுமே நல்லா இருக்கும். பாய். இதுக்கும் நம்மள்ட்ட கடை இருக்கு.
ஜனான் பேர் மீ கோரிங் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். அது எனக்கு வெளியில இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. அது ஒன்றும் பிடிக்கல. அது எனக்கு பிடிக்கல. ஏன்னா எனக்கு எனக்கு மீன் பிடிக்காது. அதனால உனக்கு தெரியல. லைக் இது கொஞ்சம் பாஸ்டாக அப்படியே மாதிரி இருக்கிறதுனால எனக்கு தெரியலையா. இதை நான் எப்படி சாப்பிட்றது? கொழுப்பாக இருக்குது. லைக் nasi lemak goreng. இது வந்து Nasi lemak goreng ayam. Boleh lah. இது வந்துட்டு செந்தூரில் காவான் லாமான்னு ஒரு கடை இருக்குது. செம்மையாக இருக்கும். நம்ம என்ன நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ஒரு கடைக்கு சாப்பிடாதுன்ட்டு நம்ம 9 கடைக்கு நம்ம ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப டென்ஷன் ஆகல. இங்கே ஒரு ஆண்டி வேலை செய்கிறாங்க, ஹைப்பராக இருக்காங்க, கொஞ்சம் காமாக டீல் பண்ணலாம் கஸ்டமர்ஸை. இல்லை பாவம் அந்த அண்ணன் அவரை போட்டு ஏசிட்டு இருக்காருங்க. இப்படி இருந்தால் எப்படி ஃபீலுக்கு வந்துட்டு வியாழக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடாது. ஆனால் அந்த டைமில் எல்லாம் வருவாங்க. அந்த டைமில் எல்லாம் வருவாங்க. ஸோ உங்கள் வெயிட்டிங் டைம் இன்றைக்கி இங்கே ஆள் குறவு தான், ஆனால் வெயிட்டிங் டைம் கூடயாக தான் இருக்குது. கோயிலுக்கு லேட்டாக தான் வராங்க. நீங்கள் வேலைனே போகிறீங்க, அதனால் மற்றவங்க லேட்டாக தெரியுறாங்க அவங்களுக்குலாம். கோயில் திருவிழானா 12 மணி 1 மணி தான் டைமிங். அது ஓகே. சும்மா நம்ம நார்மலாக கோயில் போகிறது வந்துட்டு ஒரு 10 11. என்ன காலையிலையா? சாரிக்கு அதெல்லாம் கோயிலுக்கு போகிற டைமிங். அது ராத்திரி நார்மலாக கோயிலுக்கு போகணுன்னா மணி ஒரு 8 8:30 நார்மல் டைம். வேலை செய்கிற அண்ணன் அவரை தான் பிடிச்சி ஏசிட்டு இருக்காங்க. சொல்லுமா அப்போ சாப்பிட்டதை பற்றி சொல்லு. எனக்கு வந்துட்டு ஒரு பழக்கம் இருக்குது, சாப்பாடு டென்ஷன் சாப்பாடு நல்லா இல்லைன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவேன். பசியில் போனால் வேறு, பசியிலையும் இவங்க இவ்வளோ காண்டேத்துவாங்கன்னு இன்றைக்கி தான் தெரியுது என்ன எனக்கு. அங்கே வந்து ஆக்சுவலி நல்லா தான் இருக்கும், நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்ருக்கோங்க. பட் தி திங் இஸ் அந்த அக்கா என்ன புதுசாக இருக்காங்களோ, நான் பார்த்ததே இல்லை அவங்கள. அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, அவங்க அதை கொஞ்சம் ஆட்சி ஆள்றாங்களா இப்போ. ரொம்ப ரூட்டாக நடந்துக்கிறாங்க. அது எங்களை பார்த்து பார்வை சரியில்லை. நான் நிறைய வாட்டி கவனிச்சிட்டேன். மேபி அந்த நம்மளை தாண்டி போகும்போது இப்படி பார்க்குறாங்க. மேபி லைக் தெரிஞ்சிருச்சு போல நம்ம வந்து சாப்பாடு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அது நாசிலமா கோரிங்கானே தெரிலங்க. ஐ திங்க் அது நாசி கோரிங் இல்லை நாசிலம்மா தான். தப்பி அந்த நாசிலம்மாவே கோரிங் பண்ணி தந்துட்டாங்க. சோறு போட்டு எதிரி பொடி கச்சான், அந்த சம்பல்லாம் போட்டுலாம் செஞ்சாங்களான்னு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சம்பல்லாம் இல்லை. பட் மொத்தம் நாசிலம்மா கோரிங் சாப்பிட்ணுன்னா கவான் லாமாலாம் உமாராணி ரெஸ்டாரண்ட் உமாராணி கவான் லாமா. பட் அங்கே நாசிலம்மா ayam தாரம் உமாராணி. ஒன் டே ஐ பிரிங் யூ லா. சூப் அவுட்டு அது நீங்கள் தான் வாங்குவீங்க, நான் அங்கே போய் சூப் நீங்கள் தான். ஒரு ஃப்ரேம் ஒழுங்கா பிடிக்கிறதால நீலாம் ஒரு யூடியூப் கத்தி பார்த்தேன். Okay, are you ready for never have I ever? Never ever. Okay. ரெடியா? நீங்கள் உங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கு நான் வந்து எப்படி தமிழில் கேட்குவா? தமிழில் கேளு, எனக்கு இங்கிலீஷ் அப்படியே வராது. தமிழ் சேனல் தானே நீ? இல்லை ஆமாம் தமிழ் ஸ்கூல் தானே படிச்ச? Never have I ever cheated. Never ever I cheated. Yes. cheat பண்ணிருக்கீங்களா? நான் நிறைய not only me. இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கேன். எல்லாமே பண்ணிருக்கேன்.
Obvious-ஆ? மூஞ்சி காட்டு பேபி. நீ மனுஷன் தானே? இல்ல நான் வேற உலகத்துல இருந்தேனா? சீட்டட்னா லைக் ஏமாத்துறது, ஒரு ஆள் ஏமாத்துறது. ஆமா. ஏமாத்திருக்கேன், கண்டிப்பா ஏமாத்திருப்பேன். ஓகே. சொந்த வீடு மாதிரி. எப்படி ஏமாத்திருக்கீங்கன்னா எப்படி? பாடம் செஞ்சிருக்கவே மாட்டேன், ஸ்கூலுக்கு போவேன், செஞ்சுட்டேன், வீட்டில் அந்த மாதிரி எல்லாரும் தான் இல்ல நான் சொந்த சொல்றேன். அந்த மாதிரினா எல்லாருமே ஒரு வகையில எல்லாத்தையும் ஏமாத்த செய்வாங்க. ஆன் டைம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நிறைய வாட்டி. இல்லை தெளிவாக தான் இருக்கேன். நான் வந்து லைக் இப்போ சீரியஸ் லெவல் சீட்டிங் கேட்குறேன். லைக் யூ ஆர் வித் சம்ஒன் அண்ட் இன்னொரு ஆள் கூட. நீ இப்போ சீட்டட்னா வந்துட்டு இது ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்ல பண்ணியிருக்கேன். சீரியஸ்லி இருக்கேன் நீ நினைக்கிற? எனக்கு தெரியும். ஓகே ஓகே. அடுத்து வந்து உன் வீட்டில் கேட்க போகிறாங்க, அவன் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் கூட என்னத்துக்கு இருக்க? never have I ever lied about my age. பண்ணியிருக்கேன், நிறையா பேர்ட்ட பண்ணியிருக்கேன். ஏன் எதுனால? சும்மாவே போடுவேன் வயசு குறவுன்னு. எனக்கு வயசு குறவாக சொல்ல பிடிக்கும். இப்போ எனக்கு வயசு 20 தானே, பட் ஆளுங்க படிக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி. நெவர் ஹேவ் ஐ எவர், அது தமிழில் சொல்லு. நெவர் இல்லை, நெவர்னா இல்லையா? நான் செய்திருக்கிறேன், நான் செய்ததில்லை. நெவர் ஹேவ் ஐ எவர், அதில் ஒரு ஆய் தானே வருது. ஸோ அப்போ நான் வந்து ஒன்று தானே வரணும். நான் செய்திருக்கிறேன் அல்லது செய்ததில்லை. ஓகே ஓகேயா? செஞ்சிருக்கேன், செய்யலை. ஓகே. ஸ்டாக் யுவர் எக்ஸ் ப்ரொஃபைல். பண்ணியிருக்கேன், நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். உன் கூட சேர்ந்தே பண்ணியிருக்கேன். என்னோட ஆர்வமாக பண்ணுறது நீ தான். நான் டேக் பண்ணி விடுறேன். அது கொஞ்சம் நாங்க செய்வோம். லைக் ஸ்டாக் பண்ணணும்லாம் இல்ல. கேள்வி பேபி, யூ இட்ஸ் அபௌட் யூ. ஓகே. என்ன சேர்க்காதீங்க. ஓகே. Never have I ever asked someone to marry you. நான் கேட்டிருக்கேன். யார? யாரோ அவள், யாரோ அவள். That's me. ஆனால் உன்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்டதே இல்லையே. ஆமா, நீ கேட்டதே இல்லையே. அதான் இப்ப நானும் யோசிக்கிறேன். நீ கேட்டதே இல்லையே. கதை பற்றி சொல்லுவா. என்னது? என் கூட படிக்கிறவங்களாம் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு கல்யாணம் ஆசை வந்து யோசிச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணோம், என்ன எவ்வளோ காசு செலவாக போகுது, அது இதுன்னு. நான் வந்து ஆக்சுவலி முன்னிலேருந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவேன் தான். லைக் என்னத்துக்கு வெளியே கல்யாணம் பண்ண அந்த மாதிரிலாம் நான் யோசிக்க மாட்டேன். ஆசைப்படுவியா? உங்களை பார்த்தீங்க ஒரு போடு சொல்லு. ஆசை இருக்கும், பட் இப்போ வந்து லைக் அது பயமா மாறிடுச்சு. பயம்னா லைக் கல்யாணம் அப்படி இல்லை. இப்போ எங்களுக்கு வந்து 25 years old. 25 I 20 lah. சரி 25 ஆயிடுச்சு. ஸோ எங்கள் கூட படித்தவங்க, எங்களோட ஸ்கூல் மேட்ஸ், கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க. சில பேர் கல்யாணம் பண்ணி பிள்ளையே இருக்கு. ஆனால் நாங்கள் என்னடா இப்படி தான் இருக்கோம், ஒன்றுமே செய்யல. இப்போ தான் பர்த்டே எங்கே செய்யலாம், என்ன வாங்கலாம், அந்த அந்த கேட்டகரிக்கு வந்திருக்கோம். எங்கே போகலாம் அப்படின்னா என்ன சாப்பிட்லாம், எல்லாம் வந்துட்டு எங்கே கல்யாணம் பண்ணலாம், எத்தனை பேரை கூப்பிடலான்னு பிளான் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் உள்ட்டா. பட் ஓகே, இப்படி நம்ம இருக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டமாக இருக்குண்ணா. இல்லை, நீ பார்த்து யாராச்சும் கல்யாணம் பண்ணி, நான் யாராச்சும் பார்த்து கல்யாணம் பண்ணுறேன். சீலாப்பா ஒரு ஆளை டேட்டுக்கு கூப்பிட்ருக்கீங்களா? இல்லைன்னா அவங்களே மேபி நான் குவெஸ்டினை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்குவேன். ஒன்று அது, இன்னொன்று வந்து லைக் சீலாப்பா அது டேட்டாக மாறி இருக்கா? நீங்கள் ஏதோ நார்மலாக கூப்பிட்டு, ஆனால் அவங்க அது டேட்டாக நினச்சி. ஐ திங்க் அது இப்போவும் நடக்குது. இல்லை, நோ பால்
இல்ல No, never. நோ நெவர் நோ நெவர் உன்னை நெல்லே இல்லை. ஆக்சுவலி அது அப்படி இப்படி நடக்குதுதான் நான் நினைக்கிறேன். அவர் இப்போவுமே அட்மைஸ்லாம் இருக்காங்க. அவருக்கு அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் போஸ்ட்டாக அழிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் புது போஸ்ட்டை போட்டு அணிய பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்படி கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? சொன்னேன்னா இன்னும் கடுப்பாவேன். இப்படி இருக்க முடியும் இன்னும் ஈனாகும். இங்கே வந்து உனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் குட்டி குட்டி கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருந்திருக்கு, லைக் ஷார்ட் டேர்ம். யாருக்கிட்டையாவது டெக்ஸ்ட்லேயே ஓகே நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சொல்லிக்கொள்ளாம அப்படியே அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கேன். எனக்கு எப்படி தெரியாத மாதிரி இருந்துருவீங்க? இருந்திருக்கேன். நான் இது ஒரு சொந்த சொல்கிறேன். ஒரு பிள்ளைலா இப்போ வந்துட்டு ஃபேஸ்புக் சீசனு பேசிகிட்டே இருந்துட்டு கப்பல் பண்ண போகிறேன்ருச்சு. எனக்கு வயசு எத்தனை 14 15 தெரில அந்த டைமில். நான் ஜாடின்ட்டேன். அப்புறம் இது நம்ம செட்டுக்கே ஆகாது அந்தமாரி ஆயிடுச்சு எனக்கு. நம்ம இந்தமாரி இல்லைங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டேன், ஒரு வாரம் என்ன மாதிரி செட் ஆகாது. அப்போல்லாம் வந்துட்டு வி ஆர் த பாய்ஸ், நோ கேர்ள் ஃப்ரெண்ட். நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கை இலக்கு நோக்கி நம்ம பாய்ஸாக இருந்தோம் அந்தமாரி. ஸோ அந்தமாரி இருந்த டைமில் என்ன வந்து அந்த பிள்ளை லவ் பண்ணுறேன்னுச்சு. நானும் ஓகேன்ட்டேன். அந்த நாள் ஃபுல்லாக சேட்டு பயங்கரமாக ஓடுது. ஸ்டிக்கரு ஃபேஸ்புக் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த ஸ்னோ இருக்குல்ல, அந்த ஸ்னோமேனில் அந்த லவ் கண்ணில் லவ் அந்த ஸ்டிக்கர்லாம் அனுப்பி பயங்கர லவ். ஒரு நாள் ஃபுல்லாக மறுநாள் யோசித்தேன் இது நம்மளுக்கு செட் ஆகாது போல் அப்படின்னு. மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு போனோமே. அப்போலாம் இன்டர்நெட் தானே, சிசி தானே. இந்த மாரி நான் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு சிசில போய் ஃபேஸ்புக் பாய்ப்பீங்களா? அம்மா ஓ. அப்போ பாய்ச்சிக்கிட்டு இருக்கப்போ ஓகே இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுன்னு என்ன பண்ணிட்டேன், ஒரு வாரம் அந்த பிள்ளை மெசேஜ் அனுப்பினப்ப ரிப்ளை பண்ணல. அப்புறம் என்ன பண்ணேன், ஒரு வாரம் கழிச்சு என்னென்னு போட்டேன்னா, சாரி என் தம்பி ஃபேஸ்புக்கை பாய்ச்சான், எனக்கு இதுக்கு சம்மந்தமாக இல்லை. பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அது இதுன்னு ஏம்மா இப்படி பேசுற நீ? இப்படி நடந்துக்கிற? வயசு எத்தனை அப்ப? 14 15 தான் சொல்லிருந்தேன். அந்த கதை விட்ட இல்லை அவர் சொல்ற யாருன்னு. ஓகே நீங்க கேளுங்க, என் கேள்வி முடிஞ்சி. அவருக்கு என்கிட்ட கேட்கறதுக்கு கொஸ்டினே இல்லையா? ஸோ மேபி கொஞ்சம் தான் கேட்பாங்க. என்னன்னு கேட்கலாம். செஞ்சிருக்கியா செஞ்சது இல்லையா அப்படின்னு சொன்னோம். ஹானஸ்டா சொல்லணும். சரி சொல்லு. இந்த மூஞ்ச பார்த்தா உண்மையை சொல்ற மூஞ்சி பேர் தெரியல எனக்கு. சொல்ல. ஸ்விம்மிங் பூல்ல யூரின் போயிருக்கியா? சொல்லு. ஒரு கேள்வியா? தானே என்ன வேணா கேட்கலான்னு நீ தானே சொன்ன. ஓகே மேபி நான் சின்ன பிள்ளை. மேபிலாம் போடாத, சொல்லு. உனக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. எப்படி ஒரு ஆள் செய்யாம இருந்திருப்பாங்க? கன்ஃபார்ம் செஞ்சிருப்பாங்க. நீ என்னம்மா இப்படி கேக்குற? எனக்கு தோன்றதை கேட்க முடியும், வேற என்ன கேள்வி கேட்கலாம்? உங்க வீட்டுல போய் சொல்லிட்டு என் கூட வெளியே இருக்கியா இல்லை வேற ஆள் கூட வெளியே இருக்கியா? வெளியே இருக்கேன். இருக்கியா என் கூடயா இல்லை வேற ஆள் கூடயா? உங்க கூடயும் வெளியே இருக்கேன். வெளியே கூட வெளியே இருக்கேன். ஆனா இப்போ ஆஃப்கோர்ஸ்ல நான் வெளியே போனாலும் இவர் கூட தான் போவேன்னு தெரியும். முன்ன ஆரம்பத்துல போடாத ஒரு போடு. ஏன் அன்னைக்கு எங்க போனேனே தெரியாது எனக்கு. அது நான் ஒரு வேலையா போனேன். பாத்தியா எங்க போனேன்? நான் போனேன் ஒரு இடத்துக்கு. உங்களுக்கு ஏன் அப்ப வேற அடுத்த கேள்வியை கேட்கறேன் பாரு. சரி கேளு. என்கிட்ட ஏதாச்சும் மறைச்சிருக்கியா? மறைச்சிருக்கேன். என்ன மறைச்சிருக்க? கேள்வி வந்து எஸ் ஆர் நோ. அப்படி அது என்னது எதுக்கு யார் அதெல்லாம் வந்து நீங்க கேட்கக்கூடாது. அப்படிலா இதுதான் காதலா? காதல் என்பது சாபமா?
கேட்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவன்கிட்ட தான் பதில் வராதுன்னு எனக்கு சொல்லு, தெரியும். சொல்லு. நீ சொல்லுவியா? கண்டிப்பா பதில் சொல்லுவியா? ட்ரை பண்றேன். பத்தியா சரி சொல்லு, சொல்றேன். அன்னைக்கு எங்க போன? ஜாமா வாங்க போனேன். பத்தியா தெரிஞ்சிருச்சு பேபி. ஸ்கேண்டல் பார்க்க போனியா? ஸ்கேண்டல் பார்க்கறதுக்கு என் மாமாவை கூப்பிட்டுட்டு நானே போறேனா? உன் மாமாவை கூட்டிட்டா? பிரேமு கூட தான் போனேன். பிரேம் கூட இல்ல, மறுநாள் ட்ரெயின்ல உங்க அக்கா கூட போனியே, ஓ அதுதான் ஜாடின்னு எனக்கு தெரியுமே. பிரேம கூட்டி போனது ஜாடி இல்லைன்னு எனக்கு தெரியுமே. ஏன்? போயிட்டு பர்ஃப்யூம் தானே பார்த்தீங்க? ஐயோ ஓகே, நாங்க இதோட வந்து முடிச்சுக்கிறோம். ஓகே, ஸோ நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வீடியோல இருந்தீங்கன்னா வியூஸ் கூட போடுவாரு. கூடனா புரியுது கூட அப்படியே நினைக்கிறேன். ஏதோ கொஞ்சம் அது பார்க்குறாங்க. நல்லா இருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாமே செஞ்சிருங்க. எல்லாம் பண்ணுங்க. ஒட்டி வீசுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதான் முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கனால நாங்க சம்பாதிக்க ஆரம்பித்தோம். அதுதான் முக்கியம். ஓகே, பாப்போம். லெட்ஸ் சீலா எவ்வளவு தூரம் இது போகுது.